இவருடைய இனம் வேற அழிஞ்சிட்டு இருக்க பாதுகாப்பு. ஓகே. பட் அப்படிப்பட்ட இருக்கும்போது திடீர்னு இந்தியாவிலே கிடையாது. திடீர்னு பார்த்தா விக்ரம் ஒரு வீடியோ போடும்போது ஷாக்கார் நண்பர்கள் மிரண்டு போயிட்டாங்க. புஷ்பா 2 மாதிரி தான் கதை. கண்டிப்பா. இங்கேன்னு செயின் லிங்க் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து இப்போ அந்த லார்ஜ் ஜப்பான் குரங்கு இங்கே இருந்துருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ வாரஸ் ஆஃபீஸ் போகும்போது அந்த குரங்கு இங்கே இல்லை. இப்போ எங்கே போச்சு தெரியல. அனுபவம் பரமேஸ்வரன் துருவ விக்ரமும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் இது வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு போட்ட போஸ்ட் மூலம் தான் தெரிஞ்சு. ஆமாங்க. அனுபவம் வந்து இனிமேல் நான் சுதந்திரமாக பேசுவேன், சுதந்திரமாக ரசிகர்கிட்ட நான் ஐ லவ் யூ சொல்லுவேன். ஏன்னா ஐ லவ்ங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆகுது. என்ன வீடியோனா, விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு குரங்கு, அதை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அண்ட் அவரை பார்த்தோன்னே பயங்கர அழகாக ஓடி வருது. அண்ட் அவரும் அதை அந்த குரங்கை மடி மேலே உட்கார வச்சுட்டு வீடியோ எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டார். ஆனால் அதுக்குள்ளே அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிடுது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்றது தெரியல. ஏன் அந்த வீடியோவை டெலிட் பண்ணார், இதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை யாராவது டெலிட் பண்ண சொன்னாங்களா, என்னென்னு புரியல. என்ன நடந்தது, எதனால அந்த வீடியோ டெலிட் செய்யப்பட்டது? நானும் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். ஆமாம். அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நம்ம இந்தியாவிலே கிடையாது. எதுனா அந்த குரங்கு வந்து லார்ஜ் ஜப்பான் அப்படிங்கிற அந்த பேர் வகையை சேர்ந்தது. அது கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது ஒரு விஷயம். அப்பா, மனித குரங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ ஓரங்கொட்டான் அண்டு சிம்பன்சி அண்டு கொரில்லா, அந்த இனத்தை சேர்ந்தது தான் இதுவும் லார்ஜ் ஜப்பான். அதில் ஒரு பிராண்டு அந்த குரூப்போட இருக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க ஒரு குரூப்பை சேர்ந்துட்டு தனியாக இருந்து விளைய வர்றாங்க. ஓ, இந்த குரங்கு கும்பல்லாம் அவங்க கூட இருக்க முடியாதுன்னு விளைய வர்றாங்க. இவங்களும் மனித குரங்கு லிஸ்ட்ல இருக்கிறாங்க. வால் கிடையாது. ஆமாம் ஆமாம், வால் கிடையாது. கை மட்டும் நல்லா, கை மட்டும் கால் வரைக்கும் இருக்கு லென்த்து. ஆமாம். அது நீ இங்கேருந்து பளிர்னு அடிச்சோம்னா அடிக்கும். அது கிட்ட போய் அடிக்க வேண்டியதில்லை, நினைச்சா அடிக்கும். அந்த மாதிரி இது. ஸோ நான் மரத்துக்கு மரம் தாவி போகிறது. அது உங்களுக்கு தரையில் நடக்கிறதோ பண்ணுறதோ கிடையாது. ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் நம்மளுக்கு இந்த கைவல் இருந்தால் அது இது வரைக்குமே இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறது. ஸோ அப்படி ஒரு அரிய வகை உயிரினம் அது தடை செய்யப்பட்டது வேற ஒன்று. அந்த இனமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது வந்து சவுத் ஏசியா கண்ட்ரில தான் இருக்குது இந்த குரங்கு வகை. ஸோ மலேசியாவில் தான் மேபி நிறைய இருக்குது. அப்புறம் இந்தோனேஷியா, தாய்லாந்து ரொம்ப அடர்ந்த காடுகள் இருக்கு இல்லையா, அது மலைப்பிரதேசங்கள். அந்த இதில் தான் இது வந்து இதனுடைய அதனுடைய கிளைமேட் செட் ஆகும் இருக்கு. அந்த கிளைமேட்ல உயிரோடு இருக்கும். எஸ், உயிரோடு இருக்கும்னா இருக்கும் உங்களுக்கு. பட் அந்த கிளைமேட்ல செட் ஆகுறது அங்கே தானே வாழ்க்கையே அங்கே தானே போகுது. கண்டிப்பா. நீங்க கொண்டு போய் இந்த காஷ்மீர்ல இந்த சட்டை போடாம நடப்பீங்களா? நீங்க வேணும், குல்லா வேணும், ஷூ வேணும். நம்ம ஊர்ல மழை பெஞ்சாலும் அந்த ரேஞ்சில் தானே அப்படிதான். அது மாதிரி அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பட் அப்படிப்பட்ட ஒரு இனம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தன் வாரிசுகளை உருவாக்குனாங்கன்னா அவங்களோட மட்டும்தான் அந்த குடும்பம் இருக்கும். அதர்வைஸ் வேற யாரையும் சேர்க்காது, வேற கிட்டையும் போக மாட்டாங்க வேற. அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள இது அது. ஸோ அந்த லார்ஜ் ஜப்பான் சூப்பராக இருக்கா? எஸ். இப்போ மனிதரெல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு புத்தி கொண்டவன்னு சொல்லுவோம். குரங்கு மனித புத்தி கொண்டு நல்லா இருக்கு, நீட்டா. ஆமாம் ஆமாம், அது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. யாருடைய சேரக்கூடாது, போகக்கூடாது, நம்ம பசங்க குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு அப்படி ட்ராவல் பண்ணுது. இதில் அந்த ஆண் குரங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிளாக் டோனில் தான் இருக்கும். இப்போ பார்த்தது ஒரு ஆரஞ்சு கலர்ல இல்ல, இது வந்து இது பெண் இனத்தை சேர்ந்தது. இது சாம்பல் டோன்ல இருக்கும். உங்களுக்கு ஆத்து மணல் மாதிரி ஒரு பிஸ்கட் கலர்னு சொல்லுவோம் நம்ம. அந்த டோன்ல இருக்கும். ஃபேஸ் மட்டும் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டது மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளை கலர்ல, வெள்ளை கலர், அதுக்குள்ள கருப்பு இருக்கும். அதான் சொல்லி வித்தியாசமான விலங்கினம், அரிய வகை விலங்கு. இதனுடைய இனம் வேற அழிஞ்சிட்டு இருக்க பாதுகாப்பு. பட் அப்படிப்பட்ட இருக்கும்போது திடீர்னு இந்தியாவிலே கிடையாது. திடீர்னு பார்த்தா விக்ரம் ஒரு வீடியோ போடும்போது ஷாக்கார் நண்பர்லாம் மிரண்டு போயிட்டாங்க. விக்ரம் நண்பர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இது இங்கேயே கிடையாது, எங்கேயா இதுவாக கதை சொல்கிறான். பெரிய சிக்கல் வரும்னு உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், அவர் ஏதோ ஃபாரின் போய் எடுத்திருந்தாரு நினச்சேங்கண்ணா. எல்லா பேரும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இங்கே அவங்க பொண்ணு வீடு வந்து நம்ம விஜிபி தாண்டி அக்கறைன்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே. உத்தண்டி இருக்கு இல்லையா, முன்னாடி அக்கறையில் அங்கே தான் இருக்காங்க, ஃபேமிலியோட இருக்காங்க. சரி. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. விக்ரம் வந்து பேத்தியை பொண்ணை பார்க்கறதுக்கு அவர் எப்பப்போ டைம் கிடையாது அப்பப்போ போயிடுவார். ஸோ அப்படி தான் இப்போ போன இடத்துல அந்த குரங்கு இருக்கு. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஜாலியாகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாகிறாரு, ஜாலியாக பேசுகிறாரு, விளையாடுறாரு, வீடியோ எடுத்து போட்டார். ஆனால் இங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அது எப்படி இங்கே வந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ அதை வந்து மணிப்பூர்லேருந்து எது வந்து ஒரு நபர் வந்து 8 குரங்கை வந்து அவன் ஏதோ பெர்மிஷன் வாங்கிட்டு ஃபாரஸ்ட்ல எதிர வாங்கிட்டு குரங்கு வாங்கிடுறான். அப்படி உண்மையாக பையன் விசாரணை போயிட்டு இருக்கும்போது தான் தெரிய வரும் நமக்கு. அதை அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஈரோடு பெருந்துறையை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட வந்து 3 குரங்கை கொடுத்துருக்கான், சேல்ஸ் பண்ணியிருக்கான்.
அது என்ன வாங்கினா ஏதுன்னு தெரியாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த என்ன சொன்னா ஈமக்கோழி இதை நிறைய பண்ணி சீட்டிங் பண்ண மக்கள் ஏமாந்து போனதெல்லாம் இருக்காங்க. கரெக்ட். ஸோ அது ஒன்று. அப்புறம் இந்த என்னமோ இந்த மண்ணுளி பாம்புலாம் சொல்லுவாங்க. ஸோ அது இதெல்லாம் பார்த்தா குற்றம். அது உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு அரிய வகையான ஒரு உயிரினத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசுக்கிட்ட ஒரு தகவல் கொடுத்துடணும். இப்படி ஏதோ இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம். விக்ரம சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. அது சொல்லாம ஜாலியாக விளையாடி வீடியோ போட்டு விட்டார். சின்ன பிள்ளைத்தனமா போட்டு விட்டார். இப்போ எப்படி தானே அந்த குரங்கு இவங்க வீட்டுக்கு வந்தது? இல்லை, அதுதான் அந்த ஈரோட்டில் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கொண்டு வந்து ஒரு குரங்கை கொடுத்துட்டு தான் ஒரு தகவல் வருது. ஓ, இவங்க பொண்ணு வீட்டுக்கு. ஆமாம், அது வித்துட்டாங்களா இவங்க காசு கொடுத்தாங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் வேலைலாம் பல கோடி இருக்குங்களா அது தெரியலையே. அது மாதிரி விசாரணை தான் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க அரிய வகை உயிரினு சொல்றீங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தகவல் போயாச்சு. அவங்க வந்து இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி வந்ததுன்னா இது நெட்வொர்க் எப்படின்னு தெரிய வரும். இப்போ விக்ரம் மேலேயோ பொண்ணு மேலேயோ தவறுகள் கிடையாது. ஏதோ அறிவு வரும்போது வீட்டில் பெட்டு வளர்க்குறது மாதிரி நினைச்சிருந்துருக்கலாம் அவங்க. கண்டிப்பா. பட் அது எங்க இருந்து வந்தது, அவனுக்கு எப்படி கிடைச்சது, மணிப்பூர்ல கிடைச்சது, ஈரோடுக்காரனுக்கு அவனுக்கு எப்படி லிங்க் வந்தது, இவன் எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க, இது எப்படி இங்கே வந்து சேர்ந்ததுன்னு ஒரு நெட்வொர்க். அது சிண்டிகேட். நீங்க புஷ்பா 2 மாதிரி தான் கதை. கண்டிப்பா. இங்கேன்னு செயின் லிங்க் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து இப்போ அந்த லார்ஜ் ஜப்பான் குரங்கு இங்கே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது அந்த குரங்கு இங்கே இல்லை. இப்போ எங்கே போச்சு தெரியல. ஒரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா கொண்டு வந்து விற்கிறதுக்கு வந்தாங்க, நாங்கள் பார்த்தோம் விளையாடி பார்த்தோம் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டுன்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தர் விற்கிறதுக்கு வந்தால் அந்த சர்டிஃபிகேட்டோட கொடுத்தான், பார்த்தா இது இருந்தது, திரும்பி கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற தகவல் ஒன்று வருது. இதில் எதுங்கிறது தெரியல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸில் என்கொயரி பண்ணிட்டு இருக்கிற தகவலை வச்சு இனிமேல் ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரிய வரும். அதான் சுருக்கமாக சொல்ல, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு வரும்போது அதை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டவர்கிட்ட சொல்லிடணும். இதுதான் சரியான முறையா இருக்கும். கண்டிப்பா. இப்போ நம்ம நாட்டில் குரங்குல இருக்கு, வால் குரங்கு இருக்கு. அது வால் இருக்கும், இந்த குரங்கு வித்தை காமிக்கிறோம் இருப்பான், ராமான்னு சொல்லுவேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு காசு வேண்டி போயிடுவேன். ஸோ நீங்கள் காட்டில் வாழ்றக்கூடிய இடத்துல வந்து உங்களை காட்டில் விட்டா நீங்கள் வாழ முடியுமா? அது ஜாலியாக இங்கே வாழ்க்கை வந்துடுது. பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அது மிகப்பெரிய ஒரு தவறு. கண்டிப்பா. அது இருக்கிற இடத்துல இருக்கணும். அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ சம்பந்தமான விஷயங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ கேஸ் நடக்குதுன்னா அரசு அந்த மாதிரி ஏதாவது இல்லை, அது சம்பந்தம் நிறைய பேர் மற்றவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கு வந்து யாரும் தெரியாது செய்யாது இப்படி கொண்டு வரும்போது பார்த்தோன்னே ஆச்சரியம் இல்லை. ஏங்க இப்போ நீங்கள் ஷாப்பிங்கே ஒரு இடத்துக்கு போறீங்க, அழகா ஒரு குழந்தைய கூட்டு ஒரு ஹஸ்பண்ட் கொஞ்சம் மாட்டீங்களா நீங்கள்? அந்த மாதிரி ஒரு அழகா இருக்கேன்னு. பட் அதுவே இப்போ பெரிய சிக்கல். கொஞ்சாதீங்க நிம்மல், அவன் திருடன்றுவாங்க, எதுவும் சீனை பிடிக்கிறேன்றுவாங்க. இவ்வளோ சிக்கல் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால் அதையும் பண்ண முடியல. பை சொல்ல முடியாது, டாடா காமிக்க முடியாது. முன்னெல்லாம் பார்த்த உடனே அந்த குழந்தை கையில் கொடுத்துருவாங்க. அன்கிள் கேட்குறாருன்னு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு அண்ணன் கேட்குறேன்னு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு சூழ்நிலையே மாறி இருக்கு. அதுவே அப்படி இருக்கும்போது நீங்கள் அது பார்க்க முடியாத ஒரு உயிரினத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் விளையாடுக்கும் போது அதை பண்ண முடியாது. பட் அது ஒரு வந்து என்னென்னா ஒரு இது வீட்டில் இருக்கேன்னு சொல்லி இந்த ஆர்வத்தில் ஒரு பண்ண விஷயமா தான் நான் பார்க்குறேன். விக்ரம் அவர்கள் தெரிஞ்செல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இருக்குது, சரி இது வந்து தடை செய்யப்பட்டது, இந்த உயிரினம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிற விஷயம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. பட் இப்போ அது என்ன வீட்டில் இல்லைங்கும் போது அதை கொடுத்தே வாங்கிட்டு போயிட்டனால வேற யாரு போயிடுச்சா, அது எஸ்கேப் ஆயிடுச்சா குரங்கு, அது என்ன இருக்குன்றது வேற தகவல் வரணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த குரங்கு எங்க போச்சுன்னு தெரியல, இருக்கா இல்லையா, அது வேற ஒன்று விஷயம் இருக்குல்ல. அதை அறிய பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும்? இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. இல்லை, நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வரும்போது தேவையான உதாரணமாக இருந்து கொடுத்துடணும், சொல்லிடணும். சொன்னால் சிறப்பாக இருந்தால் நான் நினைக்கிறேன். நான் அப்படி ஒரு சம்பவமாக தான் விக்ரம் அவர்கள் நேற்று அந்த போட்ட வீடியோ டெலீட் பண்ணிட்டார். இப்போ இல்லை, ஆனால் அதை பார்க்கும்போதே அந்த குரங்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கலாம், க்யூட்டாக இருக்குண்ணா. ஸோ பார்க்கும்போதே நமக்கே ஆசை தான் வருது, அதை வளர்க்கலாம். ஆனால் அது இந்த சட்டப்படி ஏற்கனவே உன்னை வளர்க்குறதே போதும், சட்டப்படி குற்றம் அது. அதனால் அதுக்குள்ளே போக முடியாது. ஆமாம் ஆமாம். அதனால் வந்து இனிமேல் கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதை பார்க்குற இந்த மற்றவங்களுக்கும் ஆஹா இது ரொம்ப தேவையில்லாத வச்சோம்னா சிக்கல் தான்டா அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே விக்ரம் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், அந்த பிரச்சனை இது வேற ஒரு பிரச்சனையா. ரீசெண்டாக அவங்க அனுப்பாமா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அது பயங்கர சர்ச்சையாச்சு. இப்போ இந்த ஒரு வீடியோவும் சர்ச்சையாகுது. சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல டைம் இல்லையோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இந்த போஸ்ட்டுகளில் டப்புன்னு இன்ஸ்டாவில் போட்டு தான் நிறைய பேர் வெளி உலகத்தின விஷயத்தை போய் காட்டி கொடுத்துட்றாங்க. அதன் மூலமாக தான் செலிபிரிட்டி. நீங்கள் சாதாரண ஒரு ஆள் பார்த்தானே அவங்க கிடக்கிறாண்ட போயிடுவாங்க. கண்டிப்பாக. நீங்கள் இப்போ செலிபிரிட்டியாக இருக்கீங்க எல்லா பேருமே, போடும்போது அது பேசும் பொருளாக தான் மாறும். கண்டிப்பாக. அனுபவம் பரமேஸ்வரனும் துருவ விக்ரமும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் இது வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு போட்ட போஸ்ட் மூலம் தான் தெரிஞ்சிச்சு. ஆமாங்க. ஒரே பேக்ரவுண்டில் தனித்தனியாக போடும்போது பார்த்தோன்னா நம்ம அதை அட்டாச் பண்ணால்
ஓகே மேட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள்லாம் அதை பார்ப்பாங்கல்ல, இது பேக்ரவுண்ட் இது பேக்ரவுண்ட் ஒன்றா இருக்கு தனித்தனியாக போகிறாங்க. அப்படிதான் நிறைய விஷயங்கள் அது தெரிய வந்ததுக்கு அப்புறமா இல்லைனாலே மேட்ச் பண்ணுறாங்களா, இருந்ததுல எப்படி மேட்ச் பண்ணுவாங்க அது தெரிய வருது. அது அப்போ அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அங்கே அவங்களுடைய அந்த நட்பு, அந்த லவ், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த பிரேக்கப்புக்கு பின்னாடி பார்த்தா அப்படின்னோம்னா அனுபவம் வந்து இனிமேல் நான் சுதந்திரமாக பேசுவேன், சுதந்திரமாக ரசிகர்கிட்ட நான் அது ஐ லவ் யூ சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஐ லவ்ங்கிறது வந்து ஒருத்தர் சொல்கிற விதங்கள் எடுத்துக்கிற பொருள், அந்த வார்த்தையை கண்டிப்பாக அன்புக்கு மறுபேர் தான் அது. அப்போ நான் ஃபோட்டோஸ் போடுவேன், என்னுடைய பிடிச்ச பாட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதுவுமே இல்லாமல் தான் உங்களுடைய பயணம் இருந்திருக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிறது தெரிய வருது. கண்டிப்பாக இப்போ ரொம்ப பிரச்சனையெல்லாம் போய் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி போய் கசகசன்னு போய் இப்போ அனுபவம் வந்து போயிட்டாங்க. துருவ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பைசன் ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை கொடுத்தவர் நடிச்சார். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் ஒரு படம் பண்ணாமல் இருக்கும்போது வருத்தமாக இருக்குது. என்னடா ஒரு மிகப்பெரிய நடிகரை மாதிரி செல்வராஜ் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக விக்ரம் அவர்கள் ரொம்ப போராடி தான் 3 முறை அவருக்கு லைஃப் மிஸ் ஆகி தான் நீங்கள் நிற்கிறார் லைஃப்பில். கண்டிப்பாக. ஸோ இவருக்கு பைசன் ஒரு படம் மிகப்பெரிய படம் கிடைச்சி அடுத்த படம் வராதுன்னா இந்த பிரச்சனைலாம் ஒரு மனுஷனுக்கு ஓடும்போது படத்தில் கவனம் செலுத்த முடியாது. ஓகே, இனிமேலாவது வந்து சரி ஓகே முடிஞ்சது கதம் தான் முடிஞ்சிச்சு. இனி வரக்கூடிய படங்களாக நிறைய பண்ணணுங்கிறத நான் சொல்லிக்க முடியேன். அதனால் விக்ரம் அவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை போகுது, இந்த ஒரு பிரச்சனை போகுது அப்படிங்கும்போது கேஷுவலாக எடுத்து கொடுத்தோம்னா பிரச்சனை இருந்தால் ஒரு மனுஷன் இப்படி தான் வாழ முடியும். எல்லா இடத்துலையும் பிரச்சனைனா அவர் என்ன தான் பண்ணுவார். ஸோ அதனால் இப்போ வேறு அவர் இந்த சத்யஜோதி படம் ஒன்று வந்து படம் அந்த படம் வரட்டும், நீங்கள் பழைய விக்ரமா பார்க்கலாம். நீங்கள் எனக்கு டேரக்டர் ஆனந்த் சங்கர். ஆமாம், அவர் ஏற்கனவே வந்து சூப்பர் படம் கொடுத்தவங்க, வித்தியாசமாக கொடுக்குறவங்க. அதை விக்ரமே அதில் வேறு மாதிரி காமிச்சிருப்பாரு. என்னமா இருப்பார் இதில். எனக்கு பொறுத்தப்பட்டு இந்த கமல் அவர்கள் தான் வித்தியாசமாக கெட்ட போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. விக்ரம் விட்டா அதில் அடிச்சுக்கவே கிடையாதுமே. நான் அவரை மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஐ படம் மாதிரி பண்ண சொல்லுங்கள் யாரையாவது. ஐயோ பண்ண முடியாது. அன்னியனில் வந்து ஒரு அம்பி ரெமோவை பண்ண சொல்லுங்கள் யாருனாலையே. ஸோ அந்த மாதிரி ஏன் இன்னொன்று தங்கலாம், அதுக்கு தானுங்க பெஸ்ட்டு படத்துக்கு அவருக்கு அவார்டு தராமல் சொன்னொருத்தர் கொடுத்துட்டு போனாங்க நம்ம பார்க்கும்போது. ஸோ அப்படி ஒரு கெட்டப் காஸ்டியூம் அப்படியே தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ. ஸோ இனி தொடர்ந்து நீங்கள் படம் வரிசையாக பண்ணுங்கள், கவனமாக மட்டும் செலுத்துங்க. பொண்ணு வீட்டுக்கு போகிறீங்களா, பொண்ணை பாருங்கள், பேத்தியை பாருங்கள், வீடியோ எடுக்க மருமகனை பாருங்க, வீடியோ எடுத்துக்கிறேன். எடுக்க முன்னாடி யோசிச்சுட்டு போடலாமா வேணாமா, சர்ச்சையாக வேணும் உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா கிளாரிட்டி நினைக்கிறேன். அதனால் ஸோ அது எல்லா மனிதர்களுமே பிரச்சனைகள் வரும், அதை தாண்டி போனதுக்கப்புறம் எல்லாம் சுதாரிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரமர்கள் இனிமேல் வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர்ண்ணா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். இன்னும் சந்திப்போம். நன்றி.